என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் உண்மையிலே ரொம்ப கோபமாக இருக்கிறேன். ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை, நமக்கு யாரும் உதவி பண்ண முடியல அப்படிங்கிற கோபம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் போயின்னு இருக்குது. எவ்ரிடே 5-6 கால் வருது. ஸோ இது ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. நான் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் எழுப்பினாங்க, கொஞ்சம் எழுந்துருங்கன்னாங்க. நான் இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்குறோமா அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நம்ம சொத்து மொத்தம் போச்சு, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நம்ம எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நம்ம சொத்தெல்லாம் பிளாக் பண்ணிவிடுவாங்களாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்களாம், நீங்கள் பாட்டு தூங்குறீங்க அப்படின்னாங்க. இருமான்னு எழுந்து அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தாக்கா ஒரு மெயில் வந்துருக்குது. அந்த மெயிலில் நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து கூப்பிட்றோம், பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டுன்ட்டு. அதில் நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக இந்த நம்பருக்கு எங்களை கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறான் நாய். அந்த நம்பர் அமெரிக்கா நம்பர் இல்லைங்களா. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்தியாவில் இருக்குது, அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணோன்னா எப்படி அமெரிக்கா நம்பரை கான்டாக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்புறம் அந்த மெயில் வந்துருக்குது. அந்த மெயில் எங்கேருந்து வந்துருக்குதுனாக்கா shailaja@gmail.com அப்படி வந்துருக்குது. ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து கொடுப்பாங்க. அந்த நாய் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கிறான். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட லோகோ இருக்குது. அப்புறம் உடனே பார்த்தா, இல்லைம்மா இதெல்லாம் ஸ்கேமு, இதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, என்னோடய செக்ரட்டரியும் பயந்துட்டாங்க, என் ஒய்ஃபும் பயந்துட்டாங்க, இதெல்லாம் ஸ்கேமு, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் எழுந்ததுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு ஜோக்காக ஐயோ பாவம், இந்தியாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட காசே இல்லை போலக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இமெயில் ஐடி இல்லாமல் ஜிமெயிலை யூஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் நிறைய பதில் கொடுத்துருந்தேன். அதை பற்றி நான் நிறைய சோஷியல் மீடியாவில் நான் போட்டிருந்தேன். ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸோடு ஒரு டேக் ஆன் பண்ண முடியும்? சிலர் உண்மையிலே பயந்துருவாங்க. நம்ம தப்பே பண்ணலைன்னா கூட ஐயோ யாரோ பண்ண தப்பு பழி நம்ம மேலே வந்துடுதோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த ஸ்கேம் பண்ணுறவனுங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுவானுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தூக்க கலகத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம நிம்மதியாக தூங்குவோம், அப்போ தான் தூக்க கலகத்தில் இருப்போம், பண்ண வேண்டியது. இல்லை வயசானவங்களாக இருந்தால் அவனுங்களை டார்கெட் பண்ணி சனிக்கிழமை மத்தியானம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பண்ணுவானுங்க. ஏன்னா வயசானவங்கெல்லாம் பெரும்பாலும் மத்தியானத்தில் தூங்குவாங்க. அப்போ தான் உங்கள் மூளை சரியாக வேலை செய்யாது. அப்போ போய் டார்கெட் பண்ண வேண்டியது. முன்னெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்கேம் கால் வரும். இப்போல்லாம் டெய்லி 10 ஸ்கேம் கால் வருது. ஒரு கால் வருது, அந்த காலில் ஆர்பிஐலேருந்து உங்கள் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க, நீங்கள் இம்மீடியட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், இல்லை நீங்கள் ப்ரெஸ் 9 அப்படின்னாங்க. நான் அதோட ப்ரெஸ் 9 என்ன, எதுக்கு ஃபோனை எடுத்தோன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்டான். ஏன்டா நாயை எதுக்குடா என் பேரை கேட்குறேன், நீ தான்டா எனக்கு ஃபோன் பண்ணேன், நானும் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணேன், அப்போ என் லிஸ்ட்டு உனக்கு ஆர்பிஐயில் இருக்குது இல்லை, பிஆர் சுந்தர்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துக்கிறாங்கல்ல ஃப்ரீஸ் பண்ண போகிறேன்ட்டு, அப்போ நீ தானே எனக்கு கால் பண்ணேன், நீ தானே என் பேரை சொல்லணும், நான் ஏன்டா உன் பேரை சொல்லணுன்னு ஃபோனை வச்சு போட்டோம். இதை எதுக்காக சொல்ல வரேனாக்கா, உங்கள் பேர் என்ன, உங்கள் பேரில் ஆர்பிஐயில் எது இருக்குது, நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு நம்பர் கொடுங்க, பின் நம்பர் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு பணத்தை சுட்டிடுவானுங்க. அதுக்கப்புறம் சில கால்லாம் வரும். இதெல்லாம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டே எப்படி அலோவ் பண்ணுறாங்க? டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கணும். யாராவது இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்ததுன்னா, இந்த நம்பர்லேருந்து ஸ்கேம் கால் வருதுன்னா அந்த நம்பரை அவங்க கேன்சல் பண்ணிடணும். டெக்னாலஜியே கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் இப்போல்லாம் எவனும் ஃபோனே பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக் மெசேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் எவனாவது ஸ்கேம்னு தெரிஞ்சவன் அந்த ஃபோனை எடுக்க மாட்டாமல் இக்னோர் பண்ணிடுவான். தெரியாதவங்க தான் ப்ரெஸ் 9னாக்கா அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்து பொட்டென்ஷியலாக இவனை ஏமாற்றலாம் அப்படின்னு ஏமாற்றிடுவானுங்க. நம்ம அவனை கலாய்க்கிறதுக்குன்ட்டு தான் நம்ம ப்ரெஸ் 9 பண்ணணுன்றது வேறு விஷயம், அது வேறு விஷயம். இதே போல் நிறைய என்ன வருது, டெலிகாம்லேருந்து உங்கள் சர்வீஸ்லாம் கட் பண்ண போகிறாங்க 2 மணி நேரத்தில், உங்கள் ஆர்பிஐலேருந்து ரூல் வந்துருக்குது 2 மணி நேரத்தில் உங்கள் இது பண்ண போகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, உகாண்டாலேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது, நாங்கள் கூரியர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், உகாண்டாலேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது, உங்கள் பேருக்கு தான் வந்துருக்குது, உங்கள் அட்ரஸ் இதுதானே, உங்கள் இதுதான் வந்துருக்குது, அதில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ட்ரக் இருக்குது, நாங்கள் நார்கோட்டிக்ஸ் பேருக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம், நீங்கள் ஒழுங்கு மரியாதை நாங்கள் கேட்குற காசை கொடுக்கலனாக்கா நார்கோட்டிக்ஸ் பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படிலாம் ஏமாற்றி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அந்த மாதிரி கால் ஒரு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் அவர் சேமிப்பு வச்சுருந்தார். அந்த 3 லட்ச ரூபாயை மாற்றிட்டார். யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தருக்கு 3 லட்ச ரூபான்றது அவங்களுடைய லைஃப் டைம் சேவிங்கை ஒரே நாளில் ஏமாற்றிட்டானுங்க.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். என்கிட்ட சொன்ன உடனே இது ஸ்கேம்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன் நான். அதுக்குள்ளார வந்து அவனுங்க என்ன பண்ணானுங்க, அந்த பணத்தை வந்து அவனுங்க கேஷாக வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை உங்களால் பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த கால் சென்டர் ஃபோன் 3 மணி நேரமாக வேலை செய்யலை. எதுக்கு ஒரு கால் சென்டர் வச்சுருக்கிறாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி எதனா ஸ்கேம் ஆச்சுன்னா இந்த நம்பரை கால் பண்ணுங்கள், 1930 அந்த நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் 3 மணி நேரமாக அந்த நம்பர் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் ஃபோனை பண்ணி எதையோ பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தான், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகள்கிட்ட பேசினேன். இந்த காசு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். இது வந்து அவனுக்கு வந்து அதிகபட்சம் நம்ம என்ன பண்ண முடியும், அவன் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும் என்ன. அப்புறம் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசினேன். அது ஃப்ரீஸ் பண்ணால் கூட என்ன, அதுக்குள்ளார அவனுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பானுங்க, அதில் காசு இருக்காது. அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணால் அவன் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பேங்க் தான் இருக்குதா, இந்தியாவில் 50 பேங்க் இருக்குது, அவன் வேறு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஸ்கேமை தொடருவான். நீங்கள் மட்டும் போனீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பேன் கார்டை கொடுங்க, ஆதார் கார்டை கொடுங்கன்னு கேட்குறானுங்க பேங்க்கில். எதுக்கு? நீ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் பாருங்கள், உங்கள் பேன் நம்பர் அங்கே இன்கம் டேக்ஸில் இருக்குது. உங்கள் பேன் நம்பர் வச்சு எங்கெங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அத்தனை பேங்க் டீட்டெயிலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அதே போல் தான் நாம் அந்த ஸ்கேம்ஸ்டரும் வந்து பேன் நம்பர் வச்சு தானே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பான் எல்லா பேங்க்லேயும். அப்போ அந்த ஒரு பேங்க்கை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணால் பார்த்தாது, அந்த பேன் நம்பரில் அந்த ஆதார் நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற அத்தனை பேங்க் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணணும். அதை பண்ண மாட்டாங்க. இதை என்ன நான் வந்து அரசாங்கம், நான் வந்து எந்த அரசாங்கத்துக்கு எதிர் கிடையாது. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. மாநில அரசாங்கத்துக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னாக்கா, இங்கே ஏமாறுறவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான், ஏமாத்துறவன் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிறான், இல்லை பீகாரில் இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு நம்பர் இருக்கணும். யாராவது அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடாது. அந்த கால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பவர் இருக்கணும். அதை நேரடியாக பேங்க்குக்கு காமிச்சு அதை உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பேன் நம்பரில், அந்த ஆதார் நம்பரில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா ஒரு கொஞ்ச நாளில் வந்து அட்லீஸ்ட் அவங்களை வந்து தே கேன் எக்ஸாஸ்ட். இதுக்கு மேலே புதுசாக வந்து ஓப்பன் பண்ண முடியும். வேறு ஒருத்தன் பேரில் அப்பவும் பண்ணுவான், வேறு ஒருத்தன் பேரில் பண்ணுவான். பட் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவனுக்கு, எத்தனை பேரில் பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக்ஸ் வந்துருக்குது, நாங்கள் இடியிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் அங்கேருந்து பண்ணுறோம், இங்கேருந்து பண்ணுறோம், உங்கள் ஆர்பிஐலேருந்து பண்ணுறோம். எத்தனை ஒரு நாளைக்கு 4-5 கால் குறையாமல் எனக்கு வருது. இதில் வேறு வந்து என்னோடய ஃபோட்டோவை பயன்படுத்தி, என்னோடய வீடியோவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பயன்படுத்தி, நான் தான் பிஆர் சுந்தர், நீங்கள் எங்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு லாபம் பண்ணி தருவேன். நானே லாபம் பண்ணல, அப்புறம் எங்கே நம்ம மற்றவங்களுக்கு லாபம் பண்ணி கொடுக்குறது இல்லைங்களா? இதை பண்ணி அதை பண்ணி சென்னையில் ஒருத்தர் 29 கோடி கொடுத்துருக்கிறார். ஒருத்தன் சென்னையில் 29 கோடி. அவன் ஏமாத்தினவன் சென்னை கிடையாது, ஏமாந்தவர் தான் சென்னை. ஏமாத்தினவன் எங்கேயோ இருக்கிறான். 29 கோடி ஏமாற்றி இருக்கிறான். அதை பற்றி ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லும்போது சொன்னேன், நானே சொல்லுங்கள், நான் போய் கேட்டாலே எவனோ 1 கோடி கொடுக்க மாட்டேன்னா, என் பேரை போட்டு என் ஃபோட்டோவை போட்டு என்னோடய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ வச்சு 29 கோடி ஒருத்தன் ஏமாற்றிக்கிறான் இல்லைங்களா? அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒன்றும் பெருசாக காசுலாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அந்த 29 கோடி அவனுங்க வந்து கேஷாக வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணுங்கள், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும், ஏன்னா டிசிஎஸ் பிடிப்பாங்க. 29 கோடி ஒருத்தன் ஏமாற்றிக்கிறான். அந்த 29 கோடி அவன் கேஷாக வித்ட்ரா பண்ணியிருக்கிறான். அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவன் அந்த 29 கோடி வந்து ஒரே அக்கௌண்ட்லேருந்து கேஷாக வித்ட்ரா பண்ணல, அதை பல அக்கௌண்ட்டுங்களுக்கு மாற்றி இல்லைங்களா? ஒருத்தன் எவனோ ரோட்டில் கடை வச்சுங்கிறான், அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்து 8 லட்சத்தை மாற்றி அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கேஷை கொடுத்துட்டு அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிக்கிறானுங்க. அப்படின்னா அந்த ரோட்டில் கடை வச்சுங்கிறவனையும் பிடிக்கணும். நீ எப்படி ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கணும், ஒருத்தனுக்கு 8 லட்ச ரூபாய் நீ இது பண்ணி கொடுப்பேன், அத்தோடு நீ காலி. உனக்கு வந்து இதுக்கு மேலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த சப்சிடியும் கிடையாது, உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, உனக்கு சிலிண்டர் சப்சிடி கிடையாது, உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும். இல்லை அவன் யார், அந்த பணத்தை இது பண்ணவன் யார்? ஆனால் கேட்டால் எவனோ ஒருத்தன் வந்தான் எனக்கு 5000 கொடுத்தான் எத்தனை போயிட்டான்றான் இல்லைங்களா? அப்படின்னா போ, இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் நீ காசு கொடுத்தல 8 லட்சம் நீ போ, உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். எதுக்காக சொல்ல வரனா, ஒரு அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ பேசி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். தினமும் 4 கால் வருது, தினமும் 4 பேர் ஏமாறுறாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இதை எதாவது சொல்ல போனோம்னே நம்ம ட்ரோல் பண்ணுறதுனே வருவான். நீ ட்ரைனிங் எடுக்கிறியா, அது ஃப்ராடு இல்லையா? ஏடா இப்போ நீ வேலை செய்கிற அது ஃப்ராடா? ஃப்ராடுனா எது? உன் பேரில் ட்ரக்கு வந்துருக்குது, நீ 5 லட்சம் கொடுன்னு கேட்குறான், அது ஃப்ராடா? ஒருத்தன் ட்ரைனிங் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன், நான் ஒன்று என்ன வரணும்னு சொன்னேன்னா
நீ 5 லட்சம் குத்தா தான் உனக்கு ட்ரைனிங் இல்லைன்னா உனக்கு ஜெயிலில் போடுன்னு சொன்னேன்னா அடி முட்டாளுங்க. நம்ம எதை பேசலாம்னு உடனே உனக்கு பிஜேபி பிடிக்காது, ஏன்னா இது பிஜேபிக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, இதை ஏமாந்து போகிறோம், அவளுக்காக நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. நமக்கு ஆகாதவனுங்க எதையாவது ஒன்று பேச வேண்டியது இல்லைங்களா, அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போது என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது ஆனால் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியாவில் இப்படி தான் அரசாங்கம் வேலை செய்யும். நானே என்னுடைய அரசாங்க அதிகாரி நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னேன், சார் இவங்களெல்லாம் மூளை இருக்க வேணாம் சார், நாங்களாம் திங்கள் டு வெள்ளியே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் ஏன் சார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலங்கத்தில் 8 மணி எங்கே சார் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். ஸோ அதுக்காக சில வழிகள்லாம் சொல்கிறேன். யார் எந்த ஃபோன் பண்ணாலும் நீங்கள் நம்பாதீங்க இல்லைங்களா. அரசாங்கமாக இருந்தால் எந்த அரசாங்கமோ அவங்க நேரடியாக உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பட்டும், நேராக அவங்க டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடியிலேருந்து அனுப்பட்டும். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய ஃபோன் வரும், சார் நான் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுவான். ஆனால் ஐசிஐசிஐ பேங்க்கே கிடையாது, அவன் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருப்பான். என்ன சார் நான் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நானும் ஒயிட் ஹவுஸ்லேருந்து தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவன் நீ பேசுகிறேன்னா நீ என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறது என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ வா, நான் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீ வாட்ஸ்அப் வீடியோ காலில் வா, உன்னோட இதுவை காமி, உன்னோட நீ ஐசிஐசிஐ பேங்க்கில் வேலை செஞ்சா உனக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஐடென்டிட்டி கார்டை காமி. நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டில் வேலை செய்ய நீ காமி, ஏன்னா வாட்ஸ்அப் காலில் வரேன், நீ உன்னோட ஐடியை காமி. அந்த ஐடியா அவனுங்க திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க, அந்த ஐடியா அவனுக்கு டூப்ளிகேட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது இல்லையா. நீ எனக்கு ஒரு மெயில் அனுப்பு, அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லணும். உத்தமமான வேலை என்னன்னு சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஒரு நார்மல் மனிதராக இருந்தாக்கா அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் ஃபோனை எடுக்காதீங்க, அதுதான் உத்தமமான வேலை. குறிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பானுங்க. ஸோ நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா என்னுடைய நண்பருக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி என்னை ரொம்ப பெரிய லெவலில் பாதிச்சிருக்குது. நானும் எவ்வளோ போராடின்னு இருக்கிறேன், ஏதாவது பண்ண முடியுமா அவருக்கு உதவி பண்ணுறதுக்குன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்தியாவை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் ஸ்கேம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதை பற்றி அவனும் கவலைப்படுறதே கிடையாது. அதுதான் ஸ்கேம் இந்தியா. இப்போ அதுதான் பெரிய இது ரொம்ப இட் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறோன்றதை நம்ம சொல்லிட்டோம். அதை அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துங்கிறேன். ஸோ எதுக்காகனா, நான் எப்பவுமே என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை லைக் பட்டன் அழுத்துங்கலாம் நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது, ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. இது ஒரு மக்களுக்கு உண்மையிலே தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். ஸோ நம்மளை தான் பாதுகாத்துக்கணும், வேறு யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. அதுதான் இந்தியாவோட நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.